Hey guys, இது கிரேசி ஃபேக்ட்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஊர்ல கல்யாணங்கிற பேர்ல நடந்த சில்மிஷங்களையும் காமெடியான சம்பவங்களை பத்தி என்ஜாய் பண்ண போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆள செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஃபன்னியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புண்ணியமா போகும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஸ்டார்ட் பண்ணு. இந்த அவமானம் உனக்கு தேவையா தம்பி? இப்பெல்லாம் கல்யாணத்துல ட்ரோன் கேமரா பார்க்க விட்டு சில சம்பவங்கள் பண்ணுவாங்க. அப்படிதான் இந்த ஒரு கல்யாணத்துல ஏப்பாடே மாலையை கையில கொடுக்க மாட்டீங்களா? இப்படி ட்ரோன்ல கட்டி விட்டு தான் எடுக்க சொல்லுவீங்களாடா? இது வேற உயரமா நிக்குது, எப்படி போய் எடுக்கிறது? வர மாட்டேங்குது, என்ன பண்ற? இப்படி எடுக்கணுமா? ஐயோ தம்பி நான் ஒண்ணுமே பண்ணலப்பா, இழுத்தா கீழே வந்துருச்சு. வர வர இப்பெல்லாம் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை கல்யாண ஸ்டேஜ்ல நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஹல்டிங்கிற ஃபங்க்ஷனை எவன்டா கண்டுபிடிச்சது? இந்த வடகன்ஸுங்க பாருங்க என்ன அக்கப்பொரு பண்றாங்க. ஏதோ பிரியாணில ஆட்டுக்கு மசாலா தடவுற போல இந்த பையனோட உடம்பு முழுக்க மஞ்சள் தடவிட்டு இருக்காங்க. மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகாய் சாந்து, அரைச்ச சந்தானம் அழகும் குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு புத்தகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தரிலே ஏக்கி ஒரு புட்டு. அடே நீ என்னடா சாப்பாட்டுல கையெல்லாம் போட்டு கிட்டிக்கிட்டு இருக்க? இது எவன்டா சாப்பிடுவா? இந்த போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இவன் வாந்தி எடுக்க வைக்காம விடமாட்டான் போல. அடே இருட்டுல என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அட பாவீங்களா, போட்டோ ஷூட்டுங்கிற பேர்ல பகல்ல தான் அக்கப்புறம் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப ராத்திரிலயே ஆரம்பிச்சிட்டீங்களாடா, அதுவும் இந்த காட்டுக்குள்ள. ஊருக்குள்ளே இருக்காதீங்க, எங்காவது ஓடி போயிருங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வர கல்யாணத்துல மட்டும் இந்த மாதிரி அழகழகான பொண்ணுங்க வந்து டான்ஸ் ஆடுறாங்க. ஆனா நைஸ் கேர்ள். ஆனா நம்ம போற கல்யாணத்துல மட்டும் இந்த மாதிரி கிழவிங்க தான் வந்து டான்ஸ் ஆடுதுங்க. தாலி கட்டின பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்க இந்த மாப்பிள்ளை படுற அவஸ்தை இருக்கு. ஒரு வழியா தாலியை கட்டியாச்சு, சட்டு பொண்ணு அடுத்த வேலையா பார்க்க வேண்டியதான். பொண்ணுக்கு முத்தம் கொடுப்போமா? சரி கொடுப்போம். ஆடி பாவி கொடுக்க வேண்டாலே. மாப்பிள்ளை கொஞ்சம் பொறுமையா இருங்க, இப்பதானே தாலி கட்டினீங்க, அவங்க எங்கேயும் போயிட மாட்டாங்க. நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்க, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது. அண்ணா அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா? கல்யாண பந்தியில என்ன வைப்பாங்க? இட்லி வைப்பாங்க, பூரி வைப்பாங்க, வடை வைப்பாங்க, பாயசம் வைப்பாங்க. ஆனா இங்க பசங்க என்ன வைக்கிறாங்கன்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்க லாலிபப்பு. இந்த மச்சான் கூலிப்பு. விமல் சொல்லுங்க, நாக்கிலே குங்குமப்பூ. ஐயோ இந்த தங்கச்சிக்காரி வேற சும்மா இருக்க மாட்டாளே, என் புருஷன் பக்கத்திலே போய் நிக்கிறா. உன்னை விட மாட்டேன்டி, என் புருஷன் பக்கத்துல நிக்க, நீ எங்க போனாலும் நான் வரவேண்டி. சொல்லுங்க மாமா குட்டி, சொல்லுங்க மாமா குட்டி, சொல்லுங்க மாமா குட்டி. லாங் டிரைவ் போலாமா? ஆஹா, இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றா. மாமா எங்க தம்பி, நாங்களாம் மிலிட்டரி கேம்ப்ல ஹிந்தி காசட்டா போட்டு ஆடுவோம் பாரு.
அப்படி ஒரு ரொட்டேட் பண்ணீங்க பாத்தீங்களா, அப்ப அந்த இடத்துல கையை நீட்டி இருக்கணும். எக்ஸலென்ட், வண்டர்ஃபுல், மார்வெலஸ். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஒரு டான்ஸ், ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காகாவலி மாதிரி இருக்குது, அதுவும் அண்டங்காகாவலி. தம்பி பேண்ட் அவுந்து விழுது, கொஞ்சம் மேல தூக்கி போடுப்பா. அங்க பாரு முறைச்சக்கடா மாதிரி பாக்குறான், கொஞ்சமாச்சு சிரியாப்பா. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவனோட நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். இந்த மாப்பிளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் கொடுத்தாலே அது கொஞ்சம் விவகாரமான கிஃப்டா தான் இருக்கும். அப்படிதான் இங்க இவனுங்க முருங்கைக்காய் கொடுத்துருக்கானுங்க. இப்படி பண்றிய ஏன் முட்டா பயனுள்ளா உங்க அறிவுலி அறிவு பேயில போவோம் மூஞ்சி. இப்பெல்லாம் கல்யாண போட்டோ ஷூட்டுங்க விட்டு போட்ட ரேஞ்சுக்கு மோசமா போய்கிட்டு இருக்கு. போக போக இன்னும் என்ன நக்க போற பண்ண போறான்னு தெரியலையே. இந்த குண்டர்கார படத்துல ஸ்டீல் லெவலி செம்மையான ஒரு ஸ்டெப் போட்டு சூப்பரா டான்ஸர் இருப்பாங்க. அதை இங்க ஒரு கிழவி எப்படி கொலை பண்ணி வச்சிருக்கனா. டேய் அந்த கிழவியை யாராச்சும் பிடிங்கடா, கால்களை உடைச்சிக்க போகுது. முன்னாடி எல்லாம் கல்யாணத்துல மெஹந்திய கையில ரிஸ்ட் வரைக்கும் போட்டாங்க, அப்புறம் கொஞ்சம் தூக்கி முட்டி வரைக்கும் போட்டாங்க, அதுக்கப்புறம் கால்லயும் போட்டாங்க. இப்ப பாருங்க இந்த பொண்ணு எங்க வரைக்கும் போட்டு வச்சிருக்குன்னு. இனி போற பக்கம் பார்த்தா உடம்பு ஃபுல்லா மெஹந்தி போட்டுதான் வருவாங்க போல. அங்க பையனை மஞ்சள் சாந்தில குளிப்பாட்டின மாதிரி இங்க பொண்ணை மஞ்சள் சாந்தில குளிப்பாட்டிட்டு இருக்காங்க. அதுலயும் பாருங்க அந்த பொண்ணு எங்கெல்லாம் கையை விட்டு போட்டுக்கிட்டு இருக்குன்னு. ஏன்பா அந்த மஞ்சள் அந்த பொண்ணுகிட்டே கொடுத்து பூசிக்க சொன்னா பூசிக்காத உடம்பு ஃபுல்லா நீங்க தான் பூசி விடணுமா? இத பையன் அந்த பொண்ணு எங்க தூக்கிட்டு போறானா ஃபர்ஸ்ட் நைட் ரூம்க்கு தான் தூக்கிட்டு போறான். அதுக்கு பாருங்க சுத்தி நின்னு அத்தனை ஆன்டிங்களும் கிழவிங்களும் கையை தட்டி சேஸ் பண்ணிட்டு இருக்குதுங்க, என்கரேஜ் பண்ணுதுங்க. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டு என்ன பண்ற இந்த ஆளு? யோ என்னையா பொட்டு வைக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு மூஞ்சி ஃபுல்லா குங்குமத்தை எழுப்பிக்கிட்டு இருக்க. ஏமா உங்க அப்பா என்ன செத்தா போயிட்டாரு, இப்படி ஓவர் ட்ரெஸ் கொடுத்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க? கல்யாணம் ஆகி மறு வீட்டுக்கு தானே போற, நாளைக்கு கூட வர வந்து பாத்துக்கலாம், கவலைப்படாம போ. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? யார் காதிலும் பூ தூத்துவேன் நான் தான் சகலகலா வல்லவன். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. கல்யாணத்துல பொண்ணு மாப்பிள்ள எப்படி எப்படியோ என்ட்ரி கொடுத்து பாத்திருப்பீங்க. ஆனா இங்க வர மாப்பிள்ள எப்படி வந்தாருன்னா மாலையை போடும்போது பொண்ணு கொஞ்சம் விளையாட்டு காமிக்குது, ஆனா மாப்பிள்ள ரொம்ப கோவக்காரரா இருப்பாரோ. போட்டோகிராஃபர் ரெண்டு பேரையும் நெத்தியோட நெத்தி ஒட்டி வைங்கன்னு சொல்றாரு. ஆனா இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, சார் ஓகே ஓகே மேடம் அப்படி இங்க பாருங்க, ரெண்டு பேரும் நெத்தியோட நெத்தி ஒட்டி வச்சு ஒரு போஸ் கொடுங்க பாப்போம். ஹலோ மேடம் என்ன பண்றீங்க? உங்களை நெத்தியோட நெத்தி ஒட்டி தான் வைக்க சொன்ன, உங்களை கிஸ் அடிக்க போக சொல்ல. அவ்வளவு வெறி பொண்ணுக்கு. ஐயோ ரொம்ப பசிக்குது, ராத்திரில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, பேசாம இந்த கேக் எடுத்து சாப்பிட வேண்டியதான். எப்படி எடுக்கிறது? இப்படியே ஜூம் போற மாதிரி போய் எடுத்துருவோமா? இன்னும் கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சிச்சு சாப்பிட வேண்டியதான். தம்பி நான் பாத்துட்டோம்பா, பரவாயில்ல யார்ட்டும் சொல்ல மாட்டேன், சாப்பிடு. உங்க பொழப்பு கெடுக்க மாட்டேன்.
பொழைச்சு போங்க. இப்போ ரீசெண்டா வந்த மஞ்சு மேல பாய்ஸ் படத்துல வர மாதிரி கல்யாணத்துல இப்போ கயிறு எடுக்கிற பட்டில வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் இந்த ஆள பாத்தீங்கன்னா அவரோட ஷூவை பிஞ்சு போனாலும் விடாம உயிரை கொடுத்து கயிறு எடுத்துட்டு இருக்காரு. இந்த மாப்பிள கல்யாண ஊர்வலத்திலயும் ரொம்ப விடாம சீரியஸா பப்ஜி விளையாடிட்டு இருக்காரு. டேய் மச்சான் விடாரா, போடுறா போடுறா போடுறா, என்ன சுத்து போட்டாங்கடா. டேய் அங்க ஒருத்த ஓடுறான் பாரு, அவனை போடுறா. டேய் டேய் அந்த அந்த மரத்துக்கு பின்னாடி ஒருத்த இருக்கா பாரு, அவளை போடு அவளை போடு. அந்த பொண்ணோட மைண்ட் வாய்ஸ். கல்யாணம் பண்ணி என்ன போடுவான்னு பார்த்தா போன்ல எவளையோ போட்டுக்கிட்டு இருக்கான். நக்கல்யா அவனுக்கு. ஏண்டா லூசு பையல, சொல்ல சொல்ல கல்யாணத்துல வந்து ஆடிக்கிட்டு இருக்க, கேட்க மாட்டியா? ஒழுங்கா போடா. சொல்லிக்கிட்டு இருக்க, ஆடிக்கிட்டு இருக்க. இப்ப நீ போறியா என்ன பண்ற? இப்ப நீ போல கழுத்தை பிடிச்சி வெளில தோத்தம் பார்த்துக்க. எங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்க? போடா, சொல்றது கேட்டா. खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. பந்தய பொண்ணு மாப்பிள்ள ஒன்னாதான் உட்கார்ந்து சாப்பிட நினைப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு மாப்பிள்ள இல்லாம சோறு சாப்பிட்டுட்டு இருக்கா. சரியான சோத்து முட்டைய கல்யாணம் பண்ணிருக்கே தம்பி. கல்யாணத்துல என்ன நாக்கு பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுவாங்க போல. அப்படிதான் இந்த கல்யாணத்துல மார்கழி மாசத்துல வச்சிருப்பாங்க போல. விடிய காலையில அந்த குளிர் தாங்க முடியாம கல்யாண ஸ்டேஜ்லயே இந்த பக்கம் பொண்ணு மாப்பிள்ள தாலி கட்டிட்டு இருக்க, இந்த பக்கம் ஒரு கும்பல் உட்காந்து குளிர் காஞ்சிட்டு இருக்கு நெருப்பு கொளுத்தி. ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு பொண்ணு மாப்பிளோட பேருக்கு பின்னாடி அவங்களோட படிப்பு போடுவாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஏன் எதுக்கு எல்கேஜி யூகேஜில இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், எம்ஏ, பிஏ வரைக்கும் எம்பிஏ வரைக்கும் போட்டு வச்சிருக்கான். ஐ இங்க பாரு அங்கிள், இது என்ன வயிறு அங்கிள், இதை புடுங்கினா என்ன ஆகும்? ஏமா ஏமா எதையும் புடுங்கி வச்சிடாதம்மா, நானே கடை வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்கேன், நீ வேற. ஏ நிறுத்து நிறுத்து நிறுத்துப்பா, நிறுத்துங்க. அட என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி எல்லாம் மொத்தம் கொடுக்க கூடாது. கையை நல்லா இப்படி புடி. இப்படி இப்படி புடிப்பா. அட இப்படி புடிப்பாங்கிற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியே இதுல மொத்தம் கொடுமா. நீங்க மொத்தம் கொடுத்தா ஆகணும். அட லூசு பையல, யாரா அந்த கேட்ட பையன்? மொத்தம் கொடுக்கலாம் விட மாட்டான் போல இருக்கே. சரி கொடுத்துருவோம். பாத்தீங்களா, இப்பதான் நான் சொன்னேன், போற போக்க பார்த்தா உடம்பு ஃபுல்லா மெகந்தி போட்டுப்பாங்க போலன்னு. அதை இந்த பொண்ணு மூஞ்சிலே போட்டு வச்சு நிரூபிச்சிருச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் பண்ணும்போது நல்ல ஃபேமஸான பிளேஸ்க்கு போய் போட்டோ ஷூட் பண்ணுவாங்க. அப்படிதான் இந்த ஒரு கப்புள்ஸ் போட்டோ ஷூட் பண்ணான்னு ஒரு ஃபேமஸான பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா பூரா கப்புள்ஸும் இங்க தான் போட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. இனிமே இந்த தெரு பேரை போட்டோ ஷூட் தெருனே வச்சிரலாம். கல்யாணத்துல பொண்ணு மாப்பிளைக்கு கிஃப்ட் வரதுலாம் சகஜமான ஒண்ணுதான். ஆனா அதுவே மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்துச்சுன்னா கொஞ்சம் உஷாராவே இருக்கணும். அப்படி போடல பயமா இருக்கு எனக்கு. அவ அடி மட்டும் தனியா தெரியுது. இவ்வளவு பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்து வாருங்க. நாங்க இப்ப இந்த புறாவை பறக்க விட போறோம். ஏ ஜாலி. என்னாச்சு? அடி குந்தாணி, குறுக்கெலும்ப உடைச்சிட்டியே. தெய்வமே, யார் மாடி கல்யாணத்துக்கு வந்து இவ்வளவு சின்சியரா லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்க? ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இது போல ஃபன்னான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவ்வளவுதான்.